என்னம்மா இந்த ஆவணத்தை ஜூஸ் போட போறியா? இல்லை, இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். வா, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து 1/2 கப் வெல்லத்தையும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு தனியாக ஊறட்டும். இப்போ நம்ம ஆரஞ்சு வந்து தோல்லாம் உரித்து வச்சுட்டு அந்த பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ மாவு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறி வெள்ளம்லாம் ஊறி வந்திருக்கும். இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு தோசை மாவு பதம் அளவுக்கு இதை நல்லா வந்து கட்டியே இல்லாமல் ஜூஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பனியார கடாயை வச்சுட்டு அதில் வந்து குழியிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாவு ரெடி பண்ண மாவை பனியாரமாக தான் ஊற்ற போகிறோம். சின்னதாக நார்மலாக நம்ம ஸ்வீட் பனியாரம் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதுதான் ஸ்நாக்ஸு. நீங்களும் இதே ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.